அப்பா இறந்ததுக்கப்புறம் எதாக இருந்தாலும் அம்மா ஒரு தாய் மாதிரி இல்லாமல் ஒரு சாமி மாதிரி பார்க்கலாம் கூட ஒரு எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் வந்து என் கூட படிக்கிறவங்க கூட அப்பா இல்லாமல் எனக்கு எங்கள் அம்மா தான் வளர்க்குறாங்க சொல்கிற மாதிரியும் இருக்காங்க. அவங்கள வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அம்மாவை நீங்கள் அம்மா மாதிரி பார்க்காம ஒரு சாமி மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எதாக இருந்தாலும் செய்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்களும் அவங்களுக்காக செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்ல வரேன். நீங்கள் உங்கள் அம்மாவை சாமி மாதிரி பார்க்குறீங்க. வெரி குட். இல்லை, நீங்கள் என்னெல்லாம் வேலை செய்வீங்கம்மா வீட்டில்? வீட்டை பெருக்கிறதுலேருந்து சாப்பாடு செய்கிற வரையும் எல்லாமே நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, வீட்டில் அம்மாவுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க? சமையல் செய்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, வீடை பெருக்கி துடைக்கிறது, அம்மாவுக்கு டீ போட்டு தர்றது, அம்மாவுக்கு கால் அமைக்கிறது, எல்லா வேலையும் நானும் எங்கள் அண்ணன் ஷேர் பண்ணி தான் செய்கிறோம். அப்புறம் உங்கள் படிப்பு? படிப்பையும் ஒரு பக்கம் பார்க்காம இருக்க முடியுமா? படிப்பையும் ஒரு பக்கம் பார்த்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, உங்கள் அம்மாவை எப்படி பார்க்குறீங்கம்மா? அம்மா எவ்வளோ நேரம் உழைக்கிறாங்க டெய்லி? அம்மா காலையில் 6 மணிக்கு போவாங்க. காலைல 6 மணிக்கு போய் நைட்டு 8 மணிக்கு தான் வருவாங்கன்னு சொல்லவோ எத்தனையோ முதுகு வலி, அவங்களுக்கே குடல் கீழே இறங்கிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு இருந்தோம். என் கையில் காசு இல்லைன்ற சமயத்தில் ஒரு ஆப்ரேஷன் கூட பண்ண முடியாமல் இருக்கிறதுனால அப்போ நம்ம எந்த அளவு உயரணுன்றதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறதும் ஒரு நல்ல இதுன்னு சொல்ல வரேன். வேறு லெவலுங்க, நல்லா வளர்த்து வச்சுருக்கீங்க புள்ளைய. வெரி குட், சூப்பர். அந்த பிள்ளைங்களும் நல்லா பொறுப்பாக இருக்காங்க, பார்க்க சந்தோஷமாக இருக்குது. சூப்பர். தேங்க்யூ. என் பையன் வந்து வருவான், வீட்டுக்கு வந்த உடனே 6 மணிக்கு வந்துடுவான், ஆஃபீஸ்லேருந்து 7 மணிக்கு. எல்லா வேலையுமே அவன் தான் செய்வான். எல்லாம் பாத்திரம் தைக்கிறதுலேருந்து எல்லாமே துணி மிஷினில் போட்டு எடுக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து அவன் தான் செய்வான். எல்லாமே அவன் தான் செய்வான். என் பையன்தான் வந்து செய்வான். என் பொண்ணு வந்து டிஃபன் செஞ்சு வச்சுருவா. நான் போகிறதுக்குள்ளே பாய் தலைக்காணி ஏர் கூலரு எல்லாம் வைக்கிறதுலேருந்து எல்லாமே என் பசங்க தான். அம்மாவுக்கு டிஃபன் செஞ்சு 3 தோசை 2 தோசைன்னா வச்சுருவான். அம்மா நீ வந்தவொடனே சாப்பிட்டியா தண்ணி மொண்டு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே தையெல்லாம் எல்லாம் பக்கத்தில் வைக்கிறதுலேருந்து, அம்மாவுக்கு நைட்டு எதனா ஒன்று முடியல ஒரு மாதிரி நெஞ்சுக்கறிதுன்னா கூட 12 மணி நைட்டு ஓடி போய் கூட எங்கன்னா மாத்திரை தந்துடுவான்.